Hello, I'm Jagan from Grow with Data. So in the video, we are going to continue with the Crack SQL Interview 50 question series. So இதில் வந்து நம்ம 50 SQL questions பார்க்க போகிறோம். இது different topics. போனதடவை வந்து grouping method பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து advanced select and join topics பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சீரீஸோட 30th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய கோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா you go to Grow with Data YouTube channel. அங்கே வீடியோஸ் லிங்க் இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து தமிழ் கிராக் SQL Interview 50 questions பிளேலிஸ்ட். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிராக் SQL Interview 50 questions பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ தமிழில் வந்து 2-3 வீடியோஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை கரஸ்பாண்டிங் கோட் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் போனால் அதில் வந்து கோட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது இட் டேக்ஸ் யூ டு த கிட்டப் பேஜ். அதில் கிரியேட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வீடியோவில் பேசுறது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அது வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் ஆகணும்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. யூ கேன் ஜாயின் த Grow with Data வாட்ஸ்அப் சேனல். ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த சீரீஸ் மெயினாக ஒரு டேபிளை எப்படி வந்து இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ணுறது, அப்புறம் நமக்கு தேவையான காலம்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டேபிளை கிரியேட் பண்ணுவோம். நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட நேம், அவங்களோட மேனேஜர், அந்த எம்ப்ளாயியோட ஏஜ் 4 காலம் இருக்கு. இப்போ மேனேஜர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் பர்சனுக்கு வந்து மேனேஜர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஹென்சிக்கு வந்து மேனேஜர் இல்லை, ஆனால் ஹென்சி வந்து 2 பேருக்கு மேனேஜராக இருக்காங்க. ஆலிஸ் அண்ட் பாபுக்கு மேனேஜராக இருக்காங்க. அதே மாதிரி வின்சன் வந்து மேனேஜர், அவங்க வந்து ஹீஸ் நாட் ரிப்போர்ட்டிங் டு எனி ஒன். ஸோ அவர் வந்து மேனேஜர், அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 பேர் இருக்காங்க, ஸ்டீவ், ஆம்பர், ஜெனத். ஸோ இந்த 3 பேரோட ஏஜும் இங்கே இருக்கு. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஆலிஸ் அண்ட் பாப் வந்து 41 and 36, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 39. இப்போ ஸ்டீவ், ஆம்பர், ஜெனத்தோட ஏஜ் எடுத்தோம்னா அவங்க ஆவரேஜ் ஏஜ் வந்து 36. ஸோ என்ன ரிப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேனேஜரோட ஐடி, மேனேஜரோட நேம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மேனேஜரோட ஐடி, மேனேஜரோட நேம், எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த ரிப்போர்ட் பண்ணுறவங்களோட ஆவரேஜ் ஏஜ், இந்த 4ஐயும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ மேனேஜரோட ஐடி வந்து இங்கே இருக்கு, அதை கவுண்ட் பண்ணோன்னா, எம்ப்ளாயிஸை கவுண்ட் பண்ணோன்னா எத்தனை எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வந்துடும், அவங்க ஆவரேஜ் ஏஜ் வந்துடும். ஸோ இப்போ அதே மேனேஜர் ஐடியை திரும்பவும் எம்ப்ளாயி டேபிளோட கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த மேனேஜரோட நேம் கிடைச்சிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கோடை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி முதல் ஸ்டெப்பு எவ்ரி மேனேஜர், அவங்களோட ரிப்போர்ட்டிங் மக்கள் எத்தனை பேர், அவங்க ஆவரேஜ் ஏஜ், அதுக்கப்புறம் அந்த மேனேஜரோட நேம். இந்த 2 ஸ்டெப்ல தான் இந்த கோடை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ முதல்ல மேனேஜரோட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். செலக்ட் ரிப்போர்ட்ஸ் டு, அதான் மேனேஜரோட ஐடி, அப்புறம் எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி as total reports count. Yeah. Reports underscore count. மூணாவது வந்து ஆவரேஜ் ஏஜ், ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் as average age from employees. Count and aggregate யூஸ் பண்றதுனால group by யூஸ் பண்றோம். Group by reports to first column. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜர் 9, மேனேஜர் 2, அவங்களுக்கு வந்து 2 பேர் 3 பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் வந்து ரவுண்டடாக இருக்கு. ஸோ 35.667 வந்து 36 இருக்கு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரவுண்ட் பண்ணிடுவோம் அந்த வேல்யூவை. ரவுண்ட் டெசிமல் பிளேஸ் வேணா, ஸோ 0. ஸோ 35.6 வந்து 36 ஆயிடுச்சு, 39 ஆயிடுச்சு. ஆனால் மூணாவது ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அது ரிப்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதாவது மேனேஜர்ஸ் இல்லாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ரிப்போர்ட் வருது, நமக்கு அது தேவையில்லை. அதை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்னா இது ரோ லெவல் ஃபில்டர், அதனால வேர் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இது அக்ரிகேஷன் இருந்துச்சுன்னா ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து ரோ லெவல்ங்கிறதுனால வேர் கண்டிஷன் வேர் ரிப்போர்ட்ஸ் டு இஸ் நாட் நல், அதாவது நாட் நல் இல்லாத ஆட்களை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். வேர் ரிப்போர்ட்ஸ் டு இஸ் நாட் நல். ஸோ அந்த நல்லுங்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் டு காணாம போயிடுச்சு. இப்போ நல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது, அல்லது நாட் ஈக்குவல் டு, இப்போ நாட் கொடுத்தோம் இல்லையா, இப்போ நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. இப்போ நாட் ஈக்குவல் டு 9 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 வந்துடும். பட் நாட் ஈக்குவல் டு நல் கொடுத்தோம் அப்படின்னா 9 வரணும் இல்லையா, அது வராது. ஏன்னா நல் யூஸ் பண்ணும்போது நல் வந்து எதுவும் ஈக்குவல் பண்ண முடியாது, நல் இஸ் ஜஸ்ட் நல். அதனால அந்த ஈக்குவல் வேல்யூ ஒர்க் ஆகாது. இஸ் நாட் நல். நல் மட்டும் தான் வேணும்னா இஸ் நல் கொடுத்தா போதும். ஈக்குவல் டு சிம்பிள் வந்து நல் வேல்யூக்கு மேட்ச் ஆகாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு அந்த மேனேஜர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்றாங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜை நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சிடி டேபிள் வச்சுக்கலாம். வித் ஆல் மேனேஜர்ஸ் இன்ஃபோ. ஸோ இது வந்து மேனேஜர் இன்ஃபோ. இதை பேஸ் பண்ணி ஆல் மேனேஜர்ஸ் இன்ஃபோ எம், அதே இதை வந்து எம்ப்ளாயி டேபிளோட கனெக்ட் பண்றோம். ஆன் இந்த எம்ப்ளாயி டேபிளோட எம்ப்ளாயி ஐடி வந்து அந்த மேனேஜர் ஐடியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இ டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு அந்த மேனேஜர் டேபிளோட ரிப்போர்ட்ஸ் டு. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து திரும்பவும் அந்த எம்ப்ளாயி டேபிளோட கனெக்ட் பண்ணி நம்ம நேம் எடுக்க போறோம். ஸோ எம் டாட் ரிப்போர்ட்ஸ் டு தான் வந்து எம்ப்ளாயி ஐடி. இல்லையா, அவுட்புட் வந்து எம்ப்ளாயி ஐடி. அப்புறமா எம்ப்ளாயி டேபிள் இருந்து நேம் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா ரிப்போர்ட்ஸ் கவுண்ட். ரிப்போர்ட்ஸ் கவுண்ட் வந்து கவுண்ட் ஆஃப் மேனேஜர் டேபிள். ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜர் டாட் ரிப்போர்ட்ஸ் கவுண்ட் மேனேஜர் டாட் ஆவரேஜ் ஏஜ். ஸோ இதுல வந்து எந்த அக்ரிகேஷனும் இல்லை, அதனால டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ நமக்கு வந்து மேனேஜரோட ஐடி வந்துருச்சு, மேனேஜர் நேம் வந்துருச்சு, எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்றாங்க, அவங்க ஆவரேஜ் ஏஜ் வந்துருச்சு. ஸோ இந்த சிடிஇ டேபிள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்றோம். அதனால நம்ம சிடிஇ டேபிள் தனியா கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதே கோடை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிடிஇ டேபிள் கூட அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு சப்குரி டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனேஜர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை அப்படியே தூக்கி விட்டுட்டு சப்குரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிடியோட மெயின் யூசேஜ் என்னன்னா, நம்ம ஒரு தடவை அதை ஸ்டோர் பண்ணிட்டு அதை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்றது தான் மெயின் யூசேஜ் ஆஃப் சிடிஇ டேபிள். இப்போ வந்து யூஸ் பண்ணல, ஒரு தடவை தான் யூஸ் பண்றோம். அதனால நம்ம சப்குரி டேபிளா இருந்தா கூட அது பிரச்சனை இருக்க போறது இல்லை. ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணோம்னா பார்க்க ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிடிஇ டேபிளோட சேம் லாஜிக் தான் வந்து சப்குரி டேபிள். பட் இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரே டேபிளை தான் 2 தடவை யூஸ் பண்றோம். ஆனா இதுல வந்து முத தடவை ஒரு டேட்டா செட்ல எடுத்துட்டு அந்த டேட்டா செட்டை அதே டேபிளோட கனெக்ட் பண்றோம். அப்படி இல்லாம நம்ம டைரக்டாவே கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், இது வந்து மேனேஜருக்காக யூஸ் பண்றோம். இன்னர் ஜாயின் எம்ப்ளாயீஸ் ஆன் எம்ப்ளாயி டேபிளோட எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு மேனேஜர் டேபிளோட ரிப்போர்ட்ஸ் டு. ஸோ இப்படிதான் கனெக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ எம்ப்ளாயி டேபிளோட எம்ப்ளாயி ஐடியும் அந்த மேனேஜர் டேபிளோட சப்குவரியோட ரிப்போர்ட்ஸ் டு தான் கனெக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நம்ம மேனேஜர் டாட் ரிப்போர்ட்ஸ் டு as எம்ப்ளாயி ஐடி
அப்புறம் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நேம் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்ஸ் கவுண்ட்டும் ஆவரேஜ் ஏஜையும் மேனேஜர் டேபிள் இருந்து எடுக்கணும். பட் இதுல வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனால சப்குரியில கால்குலேட் பண்ணிட்டு மெயின் டேபிள் எடுத்தோம். இங்க வந்து கால்குலேட் பண்ணலங்கிறதுனால நம்ம ஜாயின்லேயே வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ ஆவரேஜையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணல. ஸோ இந்த கொரியில கொண்டு வரோம். ஸோ இங்க அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால குரூப் பை reports to and name, order by employee ID. ஸோ இப்போ கொடுத்தோம்னா இது ஒரு இதில் அலையஸ் நேம் கொடுக்க பார்த்தீங்களா, இது வந்து மேனேஜர் டேபிள்லேருந்து எடுத்து வரணும். ஸோ மேனேஜர் டேபிள் இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதனால மேனேஜர் டேபிளில் கொடுக்குறோம். ஸோ இதே வந்து சேம் ரிசல்ட் தான் வருது. அப்போ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது சிடி டேபிளோ சப்குரியோ யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த செல்ஃப் ஜாயின் சொல்றது? ஒரே டேபிள அதோட சேம் டேபிளோட கனெக்ட் பண்றது வந்து செல்ஃப் ஜாயின் சொல்றோம். ஸோ செல்ஃப் ஜாயின் டேபிளுக்கும் இந்த சிடி ஆர் சப்குரி டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்? மெயின் டிஃபரன்ஸ் வந்து சப்குரி டேபிள் வந்து முதல்ல இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும், அந்த டேட்டா செட் வந்து இந்த டேபிளோட கனெக்ட் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இப்போ ஒரு டேபிள்ல வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி ஐடிக்கும் ரிப்போர்ட்ஸ்க்கும் இண்டெக்ஸோ அல்ல பார்ட்டிஷனோ கிரியேட் பண்ணியிருக்கோம்னா பட் டைரக்டா டேபிள கனெக்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிஷனோ இண்டெக்ஸோ யூஸ் ஆகும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஆனா ஒரு சப்செட்ல கொண்டு வந்துட்டோம்னா இந்த டேட்டா வந்து ஒரு பஃபர்ல வந்துருச்சு அப்படின்னா, மெமரியில அது வந்துருச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகாது. சப்போஸ் மல்டிபிள் மில்லியன்ஸ் இதுல இருக்கு, ஒரு 100 மில்லியன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த பஃபர்ல வந்து 100 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எம்ப்ளாயி டேபிளோட ஜாயின் ஆகும்போது அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணாது. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் இதே இது செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த பார்ட்டிஷனோ அல்ல இண்டெக்ஸோ யூஸ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து மெயின் ரீசன் வி கோ ஃபார் செல்ஃப் ஜாயின். ஸோ ஒரே டேபிள்ல வந்து இதை மாதிரி நம்ம ரெக்கார்ட் எடுக்கும்போது மேக் ஷுர் நமக்கு சிடி டேபிள் வந்து தேவையா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் ஜாயின் இஸ் மச் பெட்டர் தேன் த சிடி டேபிள். இந்த கொரியும் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே ரிஸ்க் என்னன்னா நம்ம வந்து அந்த கவுண்ட்லாம் எடுக்கும்போது அது எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எடுக்கணுமா மேனேஜர் டேபிள்ல இருந்து எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அதை மட்டும் நம்ம கிளியரா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் ஜாயின் இஸ் மச் பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் தேன் த சப்கொரி டேபிள். ஸோ நீங்க ரெண்டு கொரியும் பார்த்துட்டு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.